என்னதான் 7 கழுத வயசானாலும் இந்த சின்சனோட கார்ட்டூனை மட்டும் பார்க்காம இருக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படி யாரெல்லாம் சின்சனோட கார்ட்டூனை பார்ப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சின்சனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேரமல் புட்டிங் நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குல்ல. சரி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அரை டம்ளர் சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கலாம். அளவுக்கு இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்த உடனே சிம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா கலர் மாறி கசப்பு எடுத்துரும். இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததுமே எந்த பாத்திரத்துல செட் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துல உடனே மாத்திக்கலாம். இப்போ இந்த கேரமல் செட் ஆகிற கேப்ல ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடைச்சு விட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்றேன், அதனால ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவா 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். எக் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நான் சர்க்கரை அளந்த அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் பாலையும் சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சோமே அதே பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு தட்டையும் மூடி இட்லி பாத்திரத்தோட மூடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துல இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒட்டாம வரணும். அவ்வளோதாங்க, ஈஸியா சின்சனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேரமல் புட்டிங். அதை அழுங்காம கொழுங்காம ஒரு பாத்திரத்தை திருப்பி போட்டு பாக்குறேன். சரி என்ன பண்றது, நம்ம மனசை நாமளே தேதிக்க வேண்டியதுதான். வெற்றின்றது அடிக்கடி கிடைச்சாலும் சக்சஸோட வேல்யூ தெரியாம போயிடும். தோல்வியை பார்த்தாதான் வெற்றியை நோக்கி முன்னேறவும் முடியும். கண்டிப்பா இதே ரெசிபி சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு போடுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்டான ரெசிபிஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் செஞ்சு போட்டுடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.